பத்ரிநாத்ல போய் பாத்தீங்கன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு எழுதிப்பாங்க. அது 12 எழுத்து உள்ள மந்திரம். ஆனா இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு மூலம் ஒன்னே ஒண்ணு வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஒன்னே ஒண்ணு. எல்லாராலையும் எல்லாத்தையும் சொல்ல முடியுங்க. கிருஷ்ணா அப்படின்னா வாயில நுழைய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ என்ன மந்திரத்தை இந்த உலகத்துக்கு மூல மந்திரமா கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதை கம்பராமாயணத்துல வச்சிருக்காங்க அந்த மூல மந்திரம். அதோட நம்ம காந்தியடிகள் இந்த நாட்டுக்கு என்ன ராஜ்யம் வேணும்னு எதிர்பார்த்தாரு? ராமராஜ்யம் வேணும்னு பார்த்தார். ரகுபதி ராகவ ராஜாராம் நல்லா பாடினார். மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை, உலகுக்கெல்லாம் ஒரு மூல மந்திரம் வேணும். இது வாலி வாயால பாடுகிற இடம், மரண பொருளாயில பாடுற பாட்டு. முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தரிப்பெறும் பலன். ராமான்னு சொன்னா அப்படியே கொடுத்துருவார். அப்படியே இடுப்புல கையை வச்சு அள்ளி கொடுத்துருவார். முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமா எனும் செம்மை சேர் நாமந்தனை கண்களில் தெரிய கண்டார். ராமாங்கிற மந்திரம் தான் மூல மந்திரம். மற்ற மந்திரம்லாம் மந்திரம் இல்லையா கேட்காதீங்க. இது பேர் தாரக மந்திரம்னு பேர். இந்த இடத்துல இருந்து நம்மை கடை தேர்க்கும் மந்திரம். நான் காசிக்கு ஒரு 200-250 தடவையாவது போயிருக்கேன். அங்க இந்த மரண தருவாயில எல்லாரையும் தூக்கின்னு போகும்போது வந்திருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் 50% வந்திருக்கீங்க. ராம் நாம் சத்யம் ஹை, ராம் நாம் சத்யம் ஹை அப்படின்னு தான் இந்த டெட் பாடியை தூக்கின்னு போகும். வெறுனே தூக்கின்னு போற மாதிரியே கிடையாது. இந்த சத்தம் இருக்கு. அந்த இறந்து போனவர்கள் காதுல காசியில் இருக்கிற விஸ்வநாதர் சொல்லுகிற மந்திரம் ராம மந்திரம் தான். இது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, விஷ்ணு சகசரநாமத்துல அதனுடைய பரபக்கம், அதனுடைய விசேஷத்தை சொல்றாங்க. சொல்லும்போது பார்வதி கேட்கிறார் சிவபெருமான் கிட்ட, இந்த உலகத்துல விஷ்ணு சகசரநாமம்னாலே விஷ்ணு சகசரநாமத்துக்கு பேர் ஒன்றிதான் சகசரநாமம். மீதி எல்லாம் பேரை சொல்லணும். லலிதா சகசரநாமம், நடராஜ சகசரநாமம் அப்படின்னு சொல்லணும். வெறும் சகசரநாமம் சொல்லிட்டு அது எதை பிடிக்கும்? விஷ்ணு சகசரநாமத்தை ஒன்றித்தான் பிடிக்கும். அப்படி அதுல பார்வதி கேட்கிறார், இந்த உலகத்துல விஷ்ணு சகசரநாமத்தை படிக்க முடியாது, வாயுனுடைய அவகாசம் இல்லை, தெரியல, மனப்பாடம் முடியல, ஏதாவது படி சொல்லுங்க அப்படின்னு ஈஸ்வரன் சொல்ற. அம்மா லகுவா கேட்கிற, லகு பூஜைன்னு பேரு. சிம்பிளா அர்ச்சனை பண்ணிட்டு அது லகு பூஜை. ஊருக்கு புறப்படணும் நீங்க, ரொம்ப தூரம் பண்ண மாட்டோம் பூஜை, சட்டு பண்ணிடுவோம்ல. அது லகு. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்பல்யம் ராமநாம ராமே அப்படின்னு ராமா ராமா ராமான்னு 3 தடவை சொன்னா போருமா? விஷ்ணு சகசரநாமம் சொன்னதற்கான பலன் இருக்கிறது என்று சொல்றாங்க. நாம ஈஸியா சொல்லிடலாம சொல்லக்கூடாது. ராமநாமத்தை ரொம்ப சுலபமா சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கு. அதை கடவுள் வாழ்க்கையிலையும் சொல்றாரு. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, தினம் கொடுக்கணும் நன்மை சொல்லணும். திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சிதைந்து செல்ல திரும்பி வராதுன்னு அர்த்தம். ஜனனமும் மரணமும் இன்று தீருமே, இம்மையே ராம என்ற 2 எழுத்தினால், 2 எழுத்தினால் இத்தனை நன்மை இருக்குன்னு கம்பராமாயணத்துடைய பாடல். அதோட இல்லை, நம்ம ஸ்கூல்ல நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் பசங்க படிக்கிறது 1வது 2வதுலாம் அதுக்கு என்ன சொல்லுவோம்னா, இப்ப படின்னு சொல்றாங்க ஆசிரியர்கள். அப்ப அப்படி சொல்றது வாசின்னு சொல்லுவோம். புத்தகத்தை எடுத்து படின்னு சொல்லல, வாசி வாசி. 10 தடவை வாசி வாசி வாசின்னு சொல்லி பாருங்க. சிவா சிவான்னு வரல. வாசி 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 வா. இப்படி வந்ததுதான் ராமாயணம். வால்மீகி முனிவர் வேடனா இருந்தார்.
அவருக்கு நாரதர் இப்படி வேடனா இருக்காத, திருடனா இருக்காத, பாவத்தை மூட்டை கட்டிக்காத, யாருக்கும் பங்கு போட முடியாத ஒரு பொருள் பாவம், அந்த பாவத்தை அவன் தான் அனுபவிக்கணும். புண்ணியமாகட்டும் பாவமாகட்டும் ரெண்டும் அவங்கவுங்க தான் அனுபவிக்கணும். அதனால நீ கொள்ளை அடிக்கிற, பாவத்தை மூட்டை கட்டாத, அதனால நீ என்ன சொல்லு, ராமநாமத்தை சொல்லு. வாயில நுழையிங்க 2 எழுத்து தான், 2 எழுத்து, ரொம்ப சுலபமான எழுத்து. ராமா வாயில நுழையல. அப்போ அவனுக்கு தெரியற மாதிரி சொல்லணும். அதான் தெரிஞ்சதுல தெரியாது போல. அவனுக்கு காட்டுவாசிக்கு அங்க புலி, சிங்கம், கரடி எல்லாம் தெரியுமில்ல, அதுல மரமும் தெரியுமில்ல. இந்த மரத்துக்கு பேர் என்னன்னு கேட்டார் நாரதர். மரம்னா 10 தடவை மரான்னு சொல்றான். மரா வந்துச்சா? இப்படி வந்ததாங்க ராம மந்திரம். இப்படி ராமா அப்படின்னு ராமான்னு சொல்ல, ராமன்னு சொல்றதுன்னா ராம அப்படின்னாலே கிட்டக்க இருக்காருன்னு. ராமான்னா எங்கேயோ இருக்காருன்னு அர்த்தம். நித்தலும் எம்பெருமானுடைய கோயில் பூக்கு நெஞ்சே நீ வா. நெஞ்சு அடங்க மாட்டேங்குதான், ஆனா நெஞ்சு எங்கேயோ இருக்கிற மாதிரி கூப்பிடுறாரு பெருமான். அதனால ராமநாமம் தாரக மந்திரம். நாம அடிக்கடி நான் சொல்ற விஷயம் என்னன்னா, ரா அப்படின்னா வாய் திறக்கிறது, ரா திறக்குதா, இம் முடிக்குதா, பாவம் வெளியில போகுது, திரும்ப வராம இருக்கிறதுக்கு ஒரே மந்திரம் எதுன்னா ராம் அப்படின்னு மந்திரம். இப்ப நாம ராமர் காலத்துல வாழல, திரேதாயுகம் அந்த யுகத்தில் நாம வாழல. அப்ப ராமருடைய மந்திரம் தெரிஞ்சிருக்கிற ராம நாம காலத்துல வாழ்ந்தோம். ராமர் காலத்தை வாழ்வதை விட ராமருடைய மந்திரம் ஜெபிக்கிற காலத்துல வாழ்வது சிறப்பு. எத்தனை அடியார்கள் தியாக பிரம்மம் போல இருக்கிறவங்க எல்லாம் இந்த சகசரநாம தத்துல்யங்கிறது மட்டும் ஒரு உதாரணம் சொல்லிட்டு, சாப்பாடு வரணும்னு பேசிக்கிட்டு இருக்கேன் பெரியவர்களே. இப்படி 1000 அந்த ராம ராமன்னா 1000 ராமன்னா வரும்னா, தியாகராஜ பிரம்மம், தியாக பிரம்மம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க திருவையாறுல. அவரு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கார். நிறைய புஷ்பங்கள், நிறைய இது புண்ணியம் செய்வார்க்கு பூண்டு நீரும் புஷ்பத்தால் நிறைய பூஜை பண்ணணும். நாம எடுத்துட்டு வீட்டில் இருந்த புஷ்பம்னா ரொம்ப விசேஷம். அப்படி பூஜை பண்ணும்போது தியாக பிரம்மம் ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், வில்வத்தை கொண்டு வச்சுட்டார். அவரு ராமபக்தர், துளசியில பண்ணலாம், ஏனைய புஷ்பங்கள்ல பண்ணலாம். ஆனா ஒரு பையன் 5 தலை இருக்கக்கூடிய 5 முகம் இருக்கக்கூடிய வில்வத்தை கொண்டு வச்சான். பார்த்தா ஒரு பூச்சி இல்ல, அது இல்ல, தளிர் மாதிரி இருக்கு. இப்ப இது எடுத்து பூஜை பண்ணலாமா வேண்டாமா, தியாக பிரம்மத்துக்கு இருக்கிற பிரச்சனை. உடனே சிவனா இருந்தா வில்வம், விஷ்ணுவா இருந்தா துளசி. இது நமக்கு தெரியும். இது யாரு நம்ம கேட்கறதுன்னா ராமர்கிட்டே கேட்கணும். அவர்தான் மூல ராமர் வச்சிருக்காரு. நீ விஷ்ணுவா, நீ இன்னைய வரைக்கும் 4 வேதம் திருமுறை அது இது எல்லாம் சொல்றேன். யாராலையும் பரபிரம்மம் ஒண்ணுன்னு தான் சொல்ல முடியும். சைவர்கள் சிவன் சொல்லுவான், வைஷ்ணவர்கள் விஷ்ணு அல்ல. ஆனா எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே பேர் என்னது, பரம்பொருள். அதான் ஒரே பேர். எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே பொருள் என்னன்னா பரம்பொருள் தான். சிவன். நீ சிவனா விஷ்ணுவா, சிவடனோ தெலுங்கு தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க, எனக்கு அவ்வளவு தெரியாது. மாதவடனோ, நீ சிவனா நீ மாதவனா எனக்கு தெரியலையப்பா சொல்லு அப்படிங்கிறார். இப்போ தியாக பிரம்மத்தில் இருக்கிற அவர் சொல்லணும், அந்த மூலமூர்த்தி இருக்காரு, அவர் சொல்லணும் நான் சிவன் சொல்லணும், விஷ்ணு சொல்லணும். அப்பா சிவர்கள்லாம் நமசிவாயன்னு சொல்றாங்க, வைஷ்ணவங்கள்லாம் நாராயணாங்கிறாங்க. நாராயணாவில் இருக்கிற ராணாவை எடுத்துக்கோ, நமசிவாயத்தில் இருக்கிற மானாவை எடுத்துக்கோ, ரெண்டும் சேர்ந்தா என்னாச்சு, ராமா. சிவ வைஷ்ணவம் ரெண்டும் ஒன்றுதான்பான்னு சொன்னார்.
பகவானே சொன்ன வார்த்தை இது. ராமாவுக்கு சிவவைஷ்ணவ தோஷம் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த ரா என்கிற எழுத்து இருக்கு பாருங்க, அது 2. சமஸ்கிருதத்துல ராங்கிறதுக்கு 2ன்னு அர்த்தம், மாங்கிறதுக்கு 5ன்னு அர்த்தம். 2ஐயும் 5ஐயும் பெருக்குன்னா எவ்வளவு ஆச்சு? 10. 10 × 10 × 10 எவ்வளவு ஆச்சு? 1000. அதனால்தான் ஸ்ரீ ராம 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 ராமேதி ரமே ராமே மனோரமேன்னு சொல்லி 1000 சகசரநாமத்துக்கு சொன்னதுனால ராமர் பட்டாபிஷேகத்தை சொன்னார். வந்துடுத்து முடிச்சிடும். அரியணையனுமன் தாங்க சொன்னார். ஏன் தாங்கினார்னா அதுக்கு முன்னாடி முதல் பட்டாபிஷேகம் அனுமதி இல்லை. அதான் சொன்னீங்க. ராமர் பட்டாபிஷேகம் முதல் பட்டாபிஷேகம் நின்று போச்சு. இப்ப எவனாவது வந்தா தொலைச்சுடுவேன்னு அனுமன் என்ன பண்ணிட்டாரு? அரியணையை கெட்டியா முடிச்சுட்டார். முதல் பட்டாபிஷேகம் நின்று போச்சா இல்லையா? அதனால இப்ப கிட்ட கிட்ட யாரும் வர முடியாது. அந்த வல்லமா பிடிக்கும் பிடிச்சுக்கிட்டான். அனுமன் அங்கதான் இளவரசனா இருக்கிறான் கிருஷ்ணந்தாக்கு. அவன் உடைவாள் கேந்த பக்கத்துல யாராவது வந்து ராம பட்டாபிஷேகத்துக்கு வந்து இடையூறுனா தொலைச்சு விடுவேன் அப்படிங்கிறாராம். வலுவரும் பட்டாபிஷேக வைபவம் இருக்குல்ல, அது ஏன் சொல்லணும். வெண்ணையூர் ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணாரு. வெண்ணையூர் சடையன் வள்ளல் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலின்னு முடிக்கிறார். வெண்ணையூர் சடையன் வள்ளல் யாரு காலத்துல வாழ்ந்தவரு? கம்பர் காலத்துல வாழ்ந்த. கம்பருக்கு சோறு போட்ட யாரு? வெண்ணையூர் சடையன். அப்படி சடையன் அந்த காலத்துல பேர் வச்சுக்குவாங்க. சிவபெருமானுக்கு சடையன், சுந்தரமூர்த்தி அப்பாவுக்கு பேர் சடையனார். வெண்ணையூர் சடையன் வள்ளல். அப்ப கம்பர் காலத்துல வாழ்ந்திருக்கார் யாரு? வெண்ணையூர் சடையன். அவர் எப்படி இந்த மௌலியை கொடுக்க முடியும்? ராமர் எத்தனையோ யுகத்துக்கு முன்னாடி உள்ளது எப்படி கொடுக்க முடியும்? முடியாது இல்ல. கம்பர் போட்டார் பாருங்க ஒரு வரி. இந்த சடையனுடைய அப்பா இருப்பாரா, அவங்க அப்பா இருப்பாரா, அவங்க அப்பா இருப்பாரா, அவங்க அப்பா 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 அப்பான்னு ஒரு காலத்துல ராமர் காலத்துல இருந்திருப்பாரா இல்லையா? அவர் கொடுக்க வசிஷ்டனே புனைந்தான் மௌலின்னு எழுதினார். ஒரு சின்ன விஷயம் தான் அது உள்ளது. வீட்டுல ராத்திரிக்கு ராத்திரின்றது, பகல்ங்கிறதுக்கு மத்தியானம் பேரு. இப்ப மத்தியானம் சாப்பாடு மத்தியானம், ராத்திரியும் மத்தியானமும் சொல்றதுக்கு ஒரே நாம எதுனா ராமத்தியானம். ராமத்தியானம் ராமத்தியானம் அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்படி ராமத்தியானம் அருமையா வளர்ச்சி முத்து தனக்கே உள்ள செம்மாந்த குரல்ல சிறப்பா சொன்னார். நிறைய ராமாயணம் நிறைய சொல்லணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நமக்கு திருக்குறள் தமிழ்நாட்டில் ஒன்றி தாங்க தெரியும். திருக்குறள் தெரியல, தமிழ்நாட்டோட சரி. கேரளாக்காரங்கிட்ட ஒரு திருக்குறள் சொல்லி பாருங்க, ஆந்திராக்காரங்க, மகாராட்டி. இந்த ராமாயணத்தை காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாருக்குமே தெரியுங்க. தெரியாத ஆளே கிடையாது. தெரியாது. எல்லா மொழியிலையும் மொழிபெயர்த்திருக்குன்னா அது எப்பேற்பட்ட பெரிய காப்பியமா இருக்கணும், காவியமா இருக்கணும். ஏற்பட்ட திவ்ய நாம காப்பியம், நம்மை உய்விக்கும் காப்பியம். ராமா அப்படின்னாலே ஓடி வந்துடுவார், அனுமனும் ஓடி வந்துடுவார், நமக்கு எல்லா நலன்களும் கொடுப்பார் என்று சொல்லி அவர் நிறைய சொற்பொழி பண்ணியிருக்கார். சைவத்துல கொஞ்சம் அதிகம் ஊற்றம் கூட சமயத்தில் வைணவத்தை விட. நமக்கு இது ஒரு கண்ணு அது ஒரு கண்ணு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். சைவம் ஒரு கண்ணு, வைணவமும் ஒரு கண்ணு. அதனால இரண்டும் கலந்து அருமையா சொன்ன காட்சியை பார்த்தேன். ரொம்ப சிறப்பா இருந்தது. அவர்கள் மேலும் மேலும் வளர வேண்டும். ஒரு 6 நாள் இந்த முதல் ஒரு தடவை பேசினீங்க ராமாயணம், 6 நாள் பேசினீங்க. அப்புறம் அதை 3 நாளா போன வருஷம் சொல்லிட்டாங்க. இந்த வருஷமும் 3 நாள் ஆயிடுச்சு. நிறைய நாள் சொன்னா நல்லதுதான். எவ்வளவு நாள் சொல்றோமோ அதெல்லாம் நல்லதுதான். சொல்லுங்க ராமாயணத்தை நம்ம ஒரே நிமிஷத்தை சொல்றேன்னு சொன்னீங்க. இது முதல் நாள் இன்னைக்கு. ராமாயணம் 10 நாள் சொல்லலாம், 10 மாதம் சொல்லலாம், 10 வருஷம் சொல்லலாம். எனக்கு அவ்வளவு நாள் இல்லடா. இந்த பழத்தை விட்டு எரிவேன். அது கீழே வளர்த்துக்குள்ள ராமாயணம் சொல்லணும். நான் சொல்றேன், நான் ஒரு ஆளு பழத்தை விட்டா நான் இவன்
திரும்பி வரது கூட சொல்லுமா? தொட்டான் சீதையை பட்டான் ராவணன். சரியா போச்சு ராமாயண கதையை. தொட்டான் சீதையை பட்டான் ராவணன். ராமாயணம் கதை சரியா போச்சா? இந்த மாதிரி ராமாயணத்தை எவ்வளவு வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், நகையா சுவையா சொல்லலாம், நகைச்சுவையா சொல்லலாம், ஆழமா சொல்லலாம், அன்பா சொல்லலாம், அறத்தோடு சொல்லலாம். இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன. கற்பார் ராமனை என்று வேறொருவரை கற்பரோ. நம்மாழ்வார் சொல்லியிருக்க, படிக்கணும்னா அது ராமரை படிடா, அது படித்தாலே ஒரு ஆளு படித்தாலே போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படி ராமாயணம் நம்மை விரிவிக்கக்கூடிய பெரிய இதிகாசம். இதிகாசம்னா என்ன, புராணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எந்த எழுத காலத்தில் எழுதப்பட்டதோ, சம்பவம் நடந்த காலத்தில் எழுதினா அது இதிகாசம். சம்பவம் எல்லாம் முடிஞ்சு பழைய விஷயத்தை இப்ப எழுதினா புராணம். புராணம்னா பழசுன்னு தானே சொல்றோம். 11 புராணம் அப்படின்னு சொல்றோம். அப்படி 2 இதிகாசங்கள், 2 கண்கள். ராமாயணம் ஒண்ணு, பாரதம் ஒண்ணு. ராமாயணத்தை புரட்டாசி மாசத்துல வச்சு அருமையா நம்முடைய நகரத்தார்கள்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எல்லா அன்பர்களும் வந்திருக்கிறாங்க. அரங்கு நிறைந்து எல்லாரும் கேட்டார்கள், மகிழ்ந்தோம் என்பதை சொல்லி அவர்கள் குடும்பத்தார் எல்லாரும் நீடூடி வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தித்து, ராமநாதன் செட்டியார் அவர்களுடைய குடும்பத்தார்கள்லாம் இதை கைங்கரியமா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்சி ரொம்ப பிரபல்யம் ஆயிட்டாருங்க. இப்போ எல்லாம் எங்க போனாலும் எனக்கு திருவாசகத்துல அது சொல்றான் 658 பாட்டுன்னு. எனக்கு 100 பாட்டு கூட உண்மையிலே மனப்பாடம் இல்லை. நுணுக்கம் ஒண்ணு தெரியும் எல்லா பாட்டுக்கும். அதனால பாட்டு அவங்க 658 பாட்டு கட்ட ஒப்பிக்கிறாங்க. பொறாமையா வேற இருக்கு. நாம தமிழ் படிச்சுட்டு நமக்கு இன்னும் மனப்பாடம் ஆகலையே. ஆனா அந்த கம்பராமாயணம் 1000 பாட்டு மனப்பாடம் பண்ணி வச்சு சின்ன வயசுல. ஆனா அதெல்லாம் உதவுது. அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறார்கள். அவர்களை எல்லாரும் நீடோடி வாழ வேண்டும் என்று எல்லாம் அந்த இறைவனை பிரார்த்தித்து ஆராதனை தொடங்குமாறு அந்த போல் கேட்டுக்கொள்ள. எல்லாருக்கும் மதிய விருந்து இருக்கு, கொண்டு சிறப்படைய வேண்டும்.